நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாரி கீழ பெல் ஐகான நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நாங்க உங்களுக்கு போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இ சேவா கேந்திரா அதாவது ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, இ சேவா கேந்திரா அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இப்ப கால்பட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நெறைய பேருக்கு இது எப்படி பண்ணணுங்கிறது நெறைய பேருக்கு தெரியல. அதேமாரி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ல பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியல. அ இதுல இந்த இந்த கேட்டகரியில பிஇ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாரி முடிச்சவங்கலாம் அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற நெறைய கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிக் லாகின் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நீங்க இந்த அப்ளிகேஷன பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல பெர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். 2வது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதுக்கடுத்து நீங்க என்னென்ன எஜுகேஷன் எல்லாம் குடுத்தீங்களோ, அதோட அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். அதுக்கடுத்து டிக்ளரேஷன் எல்லாம் குடுத்துட்டு, நீங்க கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதில பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎஸ்சி அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சார் நான் இதில வேற கோர்ஸ் முடிச்சிருக்கேன். பிசிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், ஜூவாலஜி இந்த மாரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பிஜில நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழ அடுத்து பிஜி ஆப்ஷன் வரும். இங்க நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, அதர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுக்கணும். இப்ப பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங்னா பிரச்சனை இல்ல. இதே நீங்க பிஇ முடிச்சுட்டு வேற எம்இலயோ வேற எதுலயோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ற மாரி இருக்கும். இந்த இதான் அப்ளை பண்ற 2வது ஸ்டேஜ். அப்ளை பண்ணிக்கலாம். இது டிக்ளரேஷன் இது எல்லாமே குடுக்கணும். ஃபைனல்ல இந்த மாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துரும். பிடெக் இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் வந்துரும் கரெக்ட்டா. இந்த இடத்துல அதர்ஸ் இந்த அதர்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதர்ஸ கிளிக் பண்ணி இங்க பிஎஸ்சி, பிசிக்ஸ், ஜூவாலஜி அந்த மாரி முடிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கடுத்து இந்த இடத்துல அதுக்கு கீழ ஆப்ஷன்ல கேட்கும். கீழ பிஜிக்கு கேட்கும். இந்த பிஜில நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா குடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கடைசி எஜுகேஷன் அப்லோட் பண்றீங்களா, அதுல ரெஸ்யூம் ஒண்ணு கேட்கும். ரெஸ்யூமையும் உங்கள அப்லோட் பண்ண சொல்லும். அந்த ரெஸ்யூமையும் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இது மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா பண்ணிருங்க. இது பார்த்தீங்கன்னா, முற்றிலும் பார்த்தீங்கன்னா, டெம்பரரி போஸ்டிங் தான். பெர்மனன்ட்லாம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே பெர்மனன்ட்ங்கிறது இதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இதுல உங்களுக்கு கம்யூனிட்டி ரோஸ்டர் சிஸ்டம்லாம் இதுல ஃபாலோ பண்ணல. அதனால இந்த போஸ்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தான். அதுவும் நீங்க லோக்கல்ல இருக்கணும். சுற்று வட்டாரத்துல ஒரு 18 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல உள்ளவங்கள தான் அந்த நீதிமன்றத்திலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல உள்ளவங்கள தான் இந்த வேலைக்கு உங்கள சூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி கவர்மெண்ட்டோட மத்த அதர் அலோவன்ஸஸ் இது எதுவுமே இதுல அப்ளை ஆகாது. அதனால இது பேசிக்கா நீங்க சிஸ்டம் ஒர்க் தான். வேற அடிஷனல் ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்க டயத்துக்கு நீங்க வேலைக்கு வந்துட்டு, உங்க டைம் முடிஞ்ச நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். உங்கள யாரும் எந்த கேள்வி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க டிப்ளமோ, HTML, பைத்தான் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, உள்ளேயே ஆப்ஷன் கேட்குது. அதையும் கிளிக் பண்ணி நீங்க அத அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ல குடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு யாராவது அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணிருங்க. நன்றி.